வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சீன தொடருக்கு பிறகு இன்று நாம் நம் இந்தியாவிற்குள்ளேயே இருக்கும் ஒரு குட்டி ஐரோப்பாவிற்கு பயணம் போக போகிறோம். ஆம், கடலோர காற்று, மஞ்சள் நிற கட்டிடங்கள், அமைதியான வீதிகள், இதுதான் நம்முடைய பாண்டிச்சேரி. இன்று நாம் முதலில் பார்க்க போவது பாண்டிச்சேரியின் இதயமாக கருதப்படும் ஒயிட் டவுன் அல்லது பிரெஞ்சு காலனி. இந்த பகுதிக்குள் நீங்கள் நுழைந்தாலே நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்களா அல்லது பிரான்சில் இருக்கிறீர்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு வந்துவிடும். இங்குள்ள வீதிகள் அனைத்தும் மிக நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு தனி வரலாறு உண்டு. பிரெஞ்சு பாணியிலான பிரம்மாண்ட ஜன்னல்கள், மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் பூசப்பட்ட சுவர்கள், அதில் படர்ந்திருக்கும் அழகான பூச்செய்கள் என ஒவ்வொன்றும் உங்கள் கேமராவிற்கு விருந்தளிக்கும். குறிப்பாக இங்குள்ள வீதிகளின் பெயர்கள் இன்றும் ரூ, அதாவது பிரெஞ்சு மொழியில் வீதி என்று பொருள், என்றே அழைக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு புகழ்பெற்ற ரூ டூமாஸ். அப்படியே அந்த வீதிகளில் நடந்து சென்றால் ஆங்காங்கே இருக்கும் அழகான கஃபேக்களில் அமர்ந்து நீங்கள் ஒரு சுட சுட காஃபியையும் பிரெஞ்சு க்ரோசான் வகை உணவுகளையும் ருசிக்கலாம். இந்த ஒயிட் டவுனை ஒட்டியே இருக்கிறது புகழ்பெற்ற ப்ரோமனைட் பீச். கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த நடைபாதையில் உலாவிக்கொண்டே கடலின் அழகை ரசிப்பது தனி சுகம். அங்குள்ள பிரெஞ்சு போர் நினைவு சின்னம் மற்றும் மகாத்மா காந்தியின் பிரம்மாண்ட சிலை ஆகியவை இந்த இடத்தின் அடையாளங்கள். நவீன நகரங்களின் பரபரப்பே இல்லாமல் காலச்சக்கரம் பின்னோக்கி சென்றது போன்ற ஒரு உணர்வை தரும் இந்த ஒயிட் டவுன் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இங்கு சென்று போட்டோ எடுக்க யாருக்கெல்லாம் ஆசை? கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் நாம் பாண்டிச்சேரியின் மிக முக்கியமான அடையாளமான அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் மர்மமான ஆரோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.